நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு என்னுடைய 650க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமரால சமான வீடியோக்கள், திருமண பொருத்தம், அரசியல் பிரபலங்கள், இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள், இது போன்று நிறைய வீடியோக்கள் இருக்குது. அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, பூர்வ புண்ணியாதிபதி, பஞ்சமாதிபதி, அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி அப்படி சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கலாம், எந்த இடத்துல இருக்கக்கூடாது, யாரோடு இணையலாம், யாரோடு இணையக்கூடாது அப்படிங்கிறத 12 லக்னங்களுக்கும் தெளிவான விளக்கமாக இந்த பதிவில் பார்க்கலாங்க. 5ஆம் அதிபதினு சொல்லும்போது எல்லா விதமான அதிர்ஷ்டங்களையும் குறிக்கக்கூடிய இடம் வந்து 5ஆம் இடம். மிக முக்கியமாக குழந்தைகள் ஸ்தானம். ஒரு ஜாதகத்தில் குழந்தை அமைப்பு அவருக்கு இருக்கா அப்படிங்கிறத கண்டறியக்கூடிய ஸ்தானம் எதுனா 5ஆம் இடம் தான். அதுவே அதிர்ஷ்டம், இந்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்னு சொல்கிறோம், சிந்தனை ஸ்தானம் சொல்லுவோம், எண்ண ஓட்டம், இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். இந்த கோணங்களில் 2 முக்கியமான கோணம்னு சொல்லும்போது 5ஆம் இடம், இன்னொன்று 9ஆம் இடம். அதில் மிக முக்கியமான இடமாக 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், பூர்வீகம், இது போன்ற அனைத்தையும் குறிக்கக்கூடிய இடம் எதுனா 5ஆம் இடம். குலதெய்வத்தினுடைய அருள், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். அப்போ அந்த 5ஆம் அதிபதி யாரோடு இணையலாம், 5ஆம் இடத்தினுடைய தன்மை எவ்வாறு இருந்தால் அவர்களுக்கு 5ஆம் இடத்துடைய முழு பலனானது கிடைக்கும் அப்படிங்கிறதாங்க பார்க்குறோம். அதாவதுங்க, ஒவ்வொரு லக்னத்திற்கும் நம்ம பார்க்கும்போது முதல்ல மேஷ லக்னம். மேஷ லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான். சூரியனை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்திலே 5ஆம் அதிபதியாக அவர் ஆட்சி பெற்று இருப்பது நல்லது தான். ஆனால் சூரியனை பொறுத்த வரைக்கும் முழு பாவியாக அவர் கருதப்படுவது இல்லை. அரை பாவி அரை சுபர் என்று தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த அமைப்பில் 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதியாகி அவர் ஆட்சி பெற்று இருக்கலாம். 5ஆம் அதிபதியான சூரியன் எந்த நிலையிலும் சுபகரத்துடைய இணைவை பெறலாம். சுபகரன் சொல்லும்போது அவர் குரு சுக்கிரனுடைய இணைவை பெறுவது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பு தான். ஆயினும் அவர் எந்த நிலையிலும் சனியினுடைய இணைவை பெறுவது சிறந்தது அல்ல. 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கலாம். 5ஆம் அதிபதி 6ஆம் வீட்டோடு தொடர்பு உள்ளது, அல்லது அவர் பகை பெற்று அமர்வது. உதாரணத்திற்கு 5 குடைவன் 5ஆம் வீட்டிற்கு 6இல் மறைந்து 10ஆம் இடத்திலே திக்பலமாக இருந்தாலும், 10ஆம் இடத்துல திக்பலம் தான், சூரியன் திக்பலமாக தான் இருக்கார். அதே நேரத்தில் மகர கும்பத்தில் சூரியனுக்கு கடுமையான பகைத்தன்மை, அந்த இடத்துல அவர் இருக்கக்கூடாது. திக்பலம் என்ற ஒரு பலத்தை அடைந்திருந்தாலும், அதாவது ஜட காரவத்துவ அமைப்பில் நல்ல இது கொடுத்தாலும், உயிர் காரவத்துவ அமைப்பில் அவர் கடுமையான பிரச்சனைகளே தருவார். ஏன்னா 5 குடைய குழந்தை ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்திலே பகை பெற்று அமர்கின்றார் என்ற அமைப்பு வந்துடும். அப்போ அவர் எந்த நிலையிலும் பகை கிரகத்தினுடைய வீடுகளில் அமரக்கூடாது. 5 குடைவன் 7ஆம் இடத்துல நீச்சம் அடைவது சிறந்தது அல்ல. 5ஆம் இடம் சொல்ற சூரியன் துலாம் ராசியில் நீச்சம் ஆவார். ஐப்பசி மாதம் பிறந்தவங்களுக்கு சூரியன் வந்து நீச்சம் துலாம் ராசியில். அப்போ 5 குடைவனாகி அவர் நீச்சம் பெறுவதும் சிறந்தது அல்ல. 5ஆம் அதிபதி எந்த நிலையிலும் சனியின் தொடர்பை, ராகு கேதுனுடைய தொடர்பை பெறுவது கூடாது. குரு சுக்கிரனுடைய தொடர்பை பெறுவது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பாக சொல்லப்படும். 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலே மறைவது, 8ஆம் இடம், 12ஆம் இடம், இது போன்ற இடங்களில் 12ஆம் இடத்துல மறைந்தால் கூட இந்த இடத்துல ஓரளவுக்கு நட்பு நிலையில் தன்னுடைய நண்பருடைய வீட்டில் தான் இருப்பார். ஆயினும் திக்பலமாக ஆகிறார் அப்படின்னு சொன்னாலும் பகை கிரகத்துடைய வீடுகளில் அவர் அமர்வது சிறந்தது அல்ல என்று தாங்க சொல்ல முடியும். பகை கிரகத்துடைய சேர்க்கையை அவர் பெறக்கூடாது. ராகு கேது மற்றும் சனி. அதுக்கடுத்து பார்க்கும்போது ரிஷப லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது பூர்வ புண்ணியாதிபதி, புத்திர ஸ்தானாதிபதி, அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதியாக ரிஷப லக்னத்திற்கு அனைத்து விதமான ராஜயோகாதிபதி எல்லா நன்மைகளையும் அவர் செய்வார். ஏன்னா ரிஷப லக்னத்துக்கு 2 ஆதிபத்தியமே நல்ல ஆதிபத்தியம். புதனுடைய ஆதிபத்தியம் சொல்லக்கூடிய தனாதிபதியாக அவர் வர்றாரு, 5 கூடிய பூர்வ புண்ணியாதிபதியாகவும் அவர் வர்றாரு. அவர் 5ஆம் இடத்துல இருக்கலாம், 2ஆம் இடத்துல 5 கூடியவன் 2ஆம் இடத்துல அமர்ந்து ஆட்சி பெற்று இருக்கலாம். அதே போல் அவரை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தில் கூட அவர் நட்பு நிலையில் இருக்கலாம். 5ஆம் வீட்டுக்கு 12இல் மறைந்தாலும் நட்பு பெற்று அவர் சிம்மத்தில் இருப்பார். இது போன்ற அமைப்பில் அவர் இருக்கிறது நல்லது. சனியுடைய வீடுகளில் இருக்கிறது நல்லது தான். ஆனால் 5ஆம் வீட்டிற்கு அவர் 6இல் மறைந்தார் அப்படின்னா அவர் எங்கே இருப்பார் அப்படின்னா கும்பத்தில் இருப்பார். 5ஆம் வீட்டுக்கு 5ஆம் இடத்தினுடைய பலனை முழுமையாக செயல்படுத்த மாட்டார். பாவக பலனை அவர் செயல்படுத்த மாட்டார்ங்கிற பாயிண்ட் இந்த இடத்துல சுபத்துவமாக இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல பலன் நடக்கும் என்று சொல்லலாம்.
அதே போல 5ஆம் அதிபதியாக சொல்லக்கூடிய புதன் எந்த நிலையிலும் சனியினுடைய தொடர்பை பெறுவது சிறந்தது அல்ல. 5 கூடிய புதன் சனியினுடைய தொடர்பு மிக முக்கியமாக புதனுக்கு மிகப்பெரிய எதிரி கிரகம் என்று சொல்லக்கூடிய பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய தொடர்பை புதன் பெறுவது சிறந்தது அல்ல. புதன் செவ்வாய் சனி மற்றும் ராகு இது போன்ற இணைவை பெறுவது ஒரு நல்ல அமைப்பாக இருக்காது. 5ஆம் அதிபதி தனித்து இருந்தாலும் அந்த இடத்துல உச்சம் பெற்று இருப்பது என்பது ஒரு அற்புதமான அமைப்பு. புதனுடைய அனைத்து காரகத்துவமும் முழுமையாக கிடைக்கும். அவர் எந்த நிலையிலும் குருவினுடைய தொடர்பை பெறுவது, லக்னாதிபதியுடைய இணைவை பெறுவது நல்லது. லக்னாதிபதியுடைய இணைவுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல புதன் நீச்சபங்க ராஜயோகம், புதன் சுக்கிரன் இணைந்து நீச்சபங்க ராஜயோகம் என்ற அமைப்பில் இருப்பார். சூரியனோடு அவர் இணைவது நல்லதுதான். சூரியனோடு அவர் இணைவதும் நல்ல அமைப்பாக கருதப்படும். ஏன்னா தன்னுடைய நண்பர் தான் அவர். அப்படிங்கிறப்ப சூரியன் இந்த இடத்துல புதனுக்கு கடுமையான அஸ்தக தோஷம் கிடையாது. அப்போ இந்த இடத்துல சூரியனோடு அவர் இணைவதும் நல்ல அமைப்பாகவே கருதப்படும் என்று சொல்லலாம். அப்போ அவர் ராகு சனி செவ்வாய் இது போன்ற கிரகங்களுடைய தொடர்பை பெறாமல் இருப்பது சிறந்தது. 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுக்கு 6, 8, 12 இது போன்ற இடங்களில் மறைவது 5ஆம் பாவக பலன் செயல்படாது என்று சொல்லலாங்க. அதற்கு அடுத்தது மிதுன லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியாக நம்ம சொல்றது யார் அப்படின்னா சுக்கிர பகவானை சொல்லுவோம். 5 கூடையவன் அவர் தான், 12 கூடையவர் அவர் தான். அயனசேன போகஸ்தானாதிபதி, அதாவது வெளியிடத்தை நகர்த்தக்கூடியவர் அதே சுக்கிர பகவான் தான். 5 கூடிய பூர்வ புண்ணியாதிபதினு சொன்னாலும் அது சுக்கிர பகவான் தான். அப்போ அந்த 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருப்பது சிறந்தது தான். நல்ல பெண் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். 5 கூடையன் பலமாக இருக்கும்போது நல்ல அதிர்ஷ்டம், நல்ல பூர்வீகத்தில் நல்ல ஒரு சிறப்பாக இருப்பது இது போன்ற அனைத்து விஷயங்களும் உண்டு என்று சொல்லலாம். 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டை தொடர்பு கொள்வது நல்லது. 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டை தொடர்பு கொள்வது என்பது லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தார்னா 5ஆம் வீட்டை தொடர்பு கொள்வார். 5ஆம் வீட்டுக்கு அவர் 6இல் மறைந்தாலும் 5ஆம் வீட்டுக்கு அவர் 6இல் மறைந்தாலும் 10ஆம் இடத்துல அவர் உச்சம் பெற்று தான் இருப்பார். அது ஒரு கடுமையான பாதிப்புன்னு சொல்ல முடியாது. 5 கூடையவன் 10ஆம் இடத்திலே உச்சம் பெறுவார். சுக்கிரன் 10ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். அப்போ 5ஆம் அதிபதி எந்த நிலையிலும் பகைத்தன்மை பெறக்கூடாது. பகைத்தன்மை சார், கடக சிம்மத்தில் சுக்கிரனுக்கு பகைத்தன்மை. 8ஆம் இடத்துல அவருக்கு கடுமையான மறைவாக வரும். சுக்கிரனுக்கு எப்போதுமே 3, 8 கடுமையான மறைவு, 12, 6 அவருக்கு மறைவு அல்ல. அப்படிங்கிறப்ப 3ஆம் இடத்துல அவர் சிம்மத்திலே பகை பெற்று மறைவார் 5ஆம் அதிபதி. அதே போல 8ஆம் இடத்திலே நட்பு நிலையிலும் மறைவார். இந்த இடத்துல பகை பெற்று மறைவதற்கு நட்பு நிலை மறைவதற்கு வித்தியாசம் உண்டு. பகை பெற்று மறைவு என்பது அதிகப்படியான பாதிப்புகளை தருது. நட்பு பெற்று மறைவது என்பது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டிற்கு 12இல் மறைந்து 4ஆம் இடத்தில் நீச்சம் பெறுவார். ஆயினும் அதற்கு திக்பலம் என்ற ஒரு அமைப்பை அவர் பெறுகின்றார். சுக்கிரனுக்கு 4ஆம் இடத்திலே திக்பலம் என்ற அமைப்பை பெறுகின்றார். இந்த இடத்துல பெரிதாக அவர் வலுவிழக்க மாட்டார் என்றே சொல்லலாங்க. அதே போல 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் யாருடைய இணைவை பெறலாம்? எப்போதுமே சுக்கிரன் குருவினுடைய இணைவை பெறுவது என்பது பரிவர்த்தனை பெறுவது நல்லது. இணைவை பெறக்கூடாது. சுக்கிரன் குருவினுடைய இணைவை பெறக்கூடாது. ஏன்னா இருவரும் சேர்ந்தால் ஒருவருடைய காரகத்துவத்தை இன்னொருவர் கெடுப்பார், இன்னொருவர் தரக்கூடிய காரகத்துவத்தை இவர் கெடுப்பார். அப்படிங்கிறப்ப இருவரும் இணைவது சிறந்ததல்ல. 5, 9ஆம் பார்வையாக குரு சுக்கிரனை பார்ப்பது சிறந்தது. 5, 9ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக குரு சுக்கிரனை சமசத்துவம் பார்வையாக பார்ப்பது சிறந்தது அல்ல. ஆனால் 5, 9ஆம் பார்வையாக பார்ப்பது என்பது நல்ல அமைப்பு என்று சொல்லலாம். அதே போல குரு சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சந்திர அதியோகத்தில் இருப்பது ரொம்ப அற்புதமான அமைப்பாக கருதப்படும். தன்னுடைய நண்பரோட புதனோட இணைவில் இருக்கிறது நல்லது. ஆனால் நண்பராக இருந்தாலும் சனியின் இணைவை சுக்கிரன் பெறுவது சிறந்தது அல்ல. சுக்கிரனுடைய காரகத்துவம், சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் அது அனைத்தும் இங்கே பாதிக்கப்படும் என்று சொல்லலாம். அதாவது நல்ல களத்திரம் அமைவதில் போராட்டம், தாம்பத்திய அமைவதிலே போராட்டம், இது போன்ற நல்ல மனைவி அமைவதில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொகுசு வாழ்க்கை நிறைய பணம் காசு பொருள் சம்பாதிப்பதில் இது போன்ற அனைத்து விஷயங்களையும் சற்று போராட்டங்களை தருவார். ஏன்னா சுக்கிரனோடு சனி இணைவது, ராகு இணைவது, சுக்கிரன் மிக நெருக்கமாக சூரியனோடு இணைந்து அஸ்தமனம் அடைவது இது போன்ற அமைப்பு இருக்கக்கூடாதுங்க. சூரியனோடு சுக்கிரன் இருந்தால் சூரியனுடைய காரகத்துவம் வலுப்பெறும். ஆயினும் சுக்கிரன் இங்கே வலுவிழக்கின்றார் என்ற பாயிண்ட் வரும். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடக லக்னம். கடக லக்னத்திற்கு 5 கூடிய பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய். செவ்வாய் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருப்பதை விட 10ஆம் இடத்தில் அவர் திக்பலமாக இருப்பது சிறந்தது. ஆட்சி பிளஸ் திக்பலம். ஏன்னா கடக லக்னத்திற்கு 5 கூடியவனாக வந்து 5ஆம் இடத்தில் அவர் அமர்ந்தார்னா கடுமையான புத்திர தோஷத்தை அவர் ஏற்படுத்துவார். புத்திர தோஷம் தாமத புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்துவார். ஒரு குருவின் தொடர்பு, சுபகரத்தின் தொடர்பு இருக்கும்போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆனால் 5ஆம் அதிபதியாக பாவகிரகம் வந்து 5ஆம் இடத்தில் இருப்பது சிறந்தது அல்ல. சூரியனுக்கு நம்ம சொன்னோம் அது அவர் அரைப்பாவி அரை சுபர். ஆனால் இந்த இடத்துல செவ்வாயை பொறுத்தவரை 3/4 பாவி என்ற அடிப்படையில் 5ஆம் இடத்தில் இல்லாமல் அவர் 10ஆம் இடத்திலே ஆட்சி திக்பலமாக இருப்பது சிறந்தது என்று அமைப்பு வருங்க. அப்போ இவர் பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாமல் இருப்பதே சிறந்தது.
ஐந்தாம் அதிபதியாகி ஐந்தாம் அதிபதி சுபகிரகமான ஐந்தாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளலாம். ஐந்தாம் அதிபதி பாவகிரகமான ஐந்தாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாமல் இருப்பது சிறந்தது. மேலும் ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் சனியினுடைய இணைவை பெறுவது, சனியினுடைய பார்வையை பெறுவது, ராகுவின் மிக நெருக்கமான இணைவை பெறுவது சிறந்தது அல்ல. சூரியனோடு மிக நெருக்கமாக ஐந்தாம் அதிபதி இணைந்தால் அஸ்தமனம் அடைவார். அப்ப பூர்வ புண்ணியம், குழந்தைகள் அமைப்பு, இது போன்ற விஷயங்களிலே பாதிப்பை தருவார் அப்படிங்கிற பாயிண்ட் வருங்க. அப்போ அவர் குருவினுடைய தொடர்பை பெறுவது, சுக்கிரனுடைய இணைவை பெறுவது சிறந்தது, நல்ல நன்மைகளை தரும் அவருடைய தசாகாலங்களில். அப்போ ஐந்தாம் அதிபதி எந்த நிலையிலும் சனி ராகு இது போன்ற கிரகங்களுடைய தொடர்பை சூரியனுடைய மிக நெருக்கமாக இணைவது கூடாது. கேதுவோடு அவர் இணையலாம். சூட்சம வலு என்ற அடிப்படையிலே செவ்வாய் கேது என்பது நல்ல செயற்கையாகவே எடுத்துக்கொள்ளலாம். செவ்வாயின் திசை அற்புதமான திசையாக இருக்கும் என்று சொல்லலாம். அதே போல சிம்ம லக்னத்திற்கு 5 குடையவராக வரக்கூடியவர் குரு பகவான். ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பெற்று அமர்வது வேற எந்த விதமான பாவக தொடர்பும் இல்லாமல் இருந்தால் அது காரக பாவக நாஸ்தி என்ற அடிப்படையில் 5 குடைய குரு பொது ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தால் தான் காரக பாவ நாஸ்தி வரும். அப்போ இந்த இடத்துல இருக்கா குழந்தை பாக்கியத்திலே கடுமையான தடை தாமதங்களை, புத்திர தோஷத்தை விளைவிப்பார் என்ற பொருள்படும். அதே நேரத்தில் அவர் ஐந்தாம் அதிபதி 4ஆம் இடத்தில் 5ஆம் இடத்துக்கு 12 4ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா நட்பு நிலையிலே இருப்பார் என்ற பாயிண்ட் வருங்க. 5ஆம் இடத்தை பார்க்கலாம். 5ஆம் இடத்தில் குரு இருப்பது சிறந்தது அல்ல. 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் சனியினுடைய தொடர்பை, ராகுனுடைய மிக நெருக்கமான இணைவை, சூரியனுடைய மிக நெருக்கமாக இணைவை பெறக்கூடாது. சூரியனோடு அவர் இணையலாம், தப்பு இல்லை. ஒரு 10 டிகிரி விலகி இருக்காருன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் மிக நெருக்கமாக இணைஞ்சார்னா குரு தன்னுடைய காரகத்துவத்தை, ஆதிபத்தியத்தை அவர் இழப்பார் அப்படிங்கிற பாயிண்ட் அங்கே வருங்க. அதே போல சனி ராகுனுடைய தொடர்பை அவர் பெறக்கூடாது. சுக்கிரனுடைய இணைவை பெறக்கூடாது. அதாவது குரு சுக்கிரனே அந்த 5 9ஆம் பார்வைகள் பார்க்கலாம். மிக நெருக்கமாக குரு சுக்கிரனுடைய இணைவு இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு டிகிரி அடிப்பில் 22 23 டிகிரி விலகி இருந்தால் பிரச்சனை கிடையாதுங்க. அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் சந்திர அதியோகத்தில் இருப்பது, அதுபோல குருவே சுபகிரகம் தான். குரு தான் மற்ற கிரகத்தை அவர் சுபத்துவப்படுத்த, சந்திர அதியோகத்தில் குரு இருப்பதும் 5ஆம் அதிபதியினுடைய பலனை மேலும் அதிகரிக்கும் என்று சொல்லலாம். கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான். 5 குடையில் அவர் தான், 6 குடையில் தான். பொதுவாகவே பாவகிரகம் 5ஆம் அதிபதியாக வந்தால் 5ஆம் இடத்துல இல்லாமல் இருப்பதே சிறந்தது அப்படிங்கிற பாயிண்ட் வரும். அவர் 5 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் 5ஆம் இடத்திற்கு 12இல் மறைந்து 4ஆம் இடத்திலே அவர் நட்பு நிலையிலே குருவினுடைய வீட்டிலே இருப்பது சிறந்தது அப்படிங்கிற பாயிண்ட் வரும். 5ஆம் இடத்துல பாவகிரகம் அமர்வது என்பது சிறந்த. 5 குடையில் 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்வது, பூர்வ புண்ணியாதிபதி உச்சம் பெற்று அமர்கின்ற அடிப்படையில் நல்லது. அவர் குருவின் தொடர்பை பெறுவது நல்லது. கன்னி லக்னத்திற்கு சனி குருவின் தொடர்பை, சுக்கிரனுடைய தொடர்பை பெறுவது நல்லது. ஆனால் சனி இங்கே பலப்படுகின்றார் என்ற பாயிண்ட் வரும். 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி ராகுவின் மிக நெருக்கமான இணைவை பெறக்கூடாது. சூரியனோடு தன்னுடைய பகை கிரகமான சூரியனோடு அவர் இணையக்கூடாது. அவர் அஸ்தமனம் அடைவார். மேலும் சூரியனோடு அவர் இணைந்தாலும் கடுமையான எரிச்சல் தன்மையோடு இருப்பார் அப்படிங்கிற பாயிண்ட்ல சனி சூரியனுடைய சேர்க்கை, சனி ராகு சேர்க்கை, சனி செவ்வாயுடைய சேர்க்கை இருக்கக்கூடாது. 5 குடைய பூர்வ புண்ணியாக வரக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும். துலா லக்னத்தை பொறுத்தவரைக்கும் 5 குடையர் அதே சனிதான் வராரு. அப்புறம் அவரும் 5ஆம் வீட்டிலே பாவகிரகமாக இருந்த அந்த இடத்துல இருப்பது என்பது சிறந்தது அல்ல. அவர் சுபகிரகத்துடைய தொடர்பில் இருந்தால் நிச்சயமாக நல்ல பலனை அவர் தருவார். பாவகிரகத்துடைய தொடர்பில் அவர் இருக்கக்கூடாது. சூரியனோடு மிக நெருக்கமாக இணையக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட் வருங்க. அதுக்கு அடுத்தது விருச்சிக லக்னத்துக்கு 5ஆம் அதிபதியாக குரு பகவான் வராரு. இதே பாயிண்ட் தான் சிம்ம லக்னத்துக்கு சொன்ன மாதிரி இந்த இடத்துல விருச்சிக லக்னத்தில் வரக்கூடிய 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று அமர்வது காரகபாவ நாசி. இந்த இடத்துல ஒரு சிறிதளவில் அவர் சேதப்பட்டிருந்தால் ஒரு கேதுவின் இணைவோடு அல்லது டிகிரி அடிப்படையில் விலகி சனியினுடைய பார்வையில் அல்லது சனியினுடைய இணைவில் இது போன்ற அமைப்பில் இருக்கும்போது காரகபாவ நாசியானது செயல்படாது அப்படிங்கிற பாயிண்ட்டும் உண்டுங்க. அதற்கு அடுத்தது அந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் யாருடைய இணைவை பெறலாம்? சூரியனுடைய இணைவை பெறலாம். ஆனால் மிக நெருக்கமான இணைவை அவர் பெறக்கூடாது. ஏன்னா குரு அங்கே அஸ்தம் அடைவார். செவ்வாயின் இணைவை அவர் தாராளமாக பெறலாம். கேதுவின் இணைவை அவர் பெறலாம். ராகுவின் இணைவை பெறக்கூடாது. சனியுடைய மிக நெருக்கமான இணைவை பெறக்கூடாது. மிக நெருக்கமான இணைவுனா என்ன சார்? மிக விலகிய இணைவுனா என்ன சார் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு 15 டிகிரி 18 19 டிகிரி விலகி இருக்காங்கன்னா ஓரளவுக்கு விலகல் நல்லதுன்னு அர்த்தம். மிக நெருக்கமான ஒரு 10 டிகிரிக்கு உள்ளாகவே குரு சனி இணைவு என்பது குருவினுடைய அனைத்து முழுமையான காரகத்தையும் சனி கெடுப்பார் என்ற பாயிண்ட் அங்கே வந்துடும். அந்த அமைப்பு. அதே போல் ராகுவோடு அவர் மிக நெருக்கமாக இணைப்பதும் கூடாது அப்படிங்கிற அமைப்பை நீங்கள் எடுத்துக்கணுங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த தனுசு லக்னத்திற்கு 5 குடையராக அவருடைய செவ்வாய் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று அமர்வதை விட 12ஆம் இடத்தில் மறைந்து ஆட்சி பெற்று அமர்வது நல்லதுதான். ஏன்னா 5ஆம் இடத்திலே பாவகிரகம் அமரக்கூடாது என்ற அடிப்படையில் செவ்வாய் குருவின் தொடர்பை, குருவினுடைய இணைவை, சுக்கிரனுடைய இணைவை பெறுவது அற்புதமான நல்ல பலன்களை பெற்றுத்தரும் என்று சொல்லலாம். 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டு
தொடர்பு கொள்வது என்றாலும் சுபத்துவமான நிலையில் தொடர்பு கொள்வார். இப்போ தனுசு லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதியுடைய செவ்வாய் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறது நல்லது. 5ஆம் இடத்தை பார்த்தாலும் அவர் வந்து சுபத்துவமாய் தான் பார்ப்பார் என்றால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை அவர் தருவார் என்று சொல்லலாம். 5 செவ்வாய் பூர்வ புண்ணியாதிபதியாக வரக்கூடிய தனுசு லக்னத்திற்கு செவ்வாய் ராகுவின் இணைவை பெறுவது சிறந்தது அல்ல. கேதுவோடு இணையலாம், ஆனால் ராகுவோடு மிக நெருக்கமாக இணையக்கூடாது. சனியின் தொடர்பை அவர் வாங்கக்கூடாது, சனியினுடைய பார்வையை அவர் பெறக்கூடாது அப்படிங்கிற பாயிண்ட் வருங்க. அதே போல மகர லக்னத்திற்கு 5 பூர்வ புண்ணியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று அமரலாம். அவர் சனியோடு இணையக்கூடாது, 5ஆம் இடத்துல இருக்கலாம். அதே மாதிரி 5ஆம் வீட்டுக்கு 6, 8, 12 இது போன்ற இடங்களில் அவர் மறைவது சிறந்தது அல்ல. 5ஆம் வீட்டோடு அவர் தொடர்பு கொள்ளலாம் தாராளமாக. 5ஆம் வீட்டு உதாரணத்திற்கு மகர லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் அமரக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்ப்பார். அது போன்ற அமைப்பு நல்லது தான். அப்போ 5ஆம் இடத்துல அவர் இருக்கிறதுங்கிறது நல்லது, 5ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்வது நல்லது. சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் எந்த நிலையிலே மிக நெருக்கமாக தன்னுடைய பகை கிரகமான சூரியனோடு மிக நெருக்கமாக இணைந்து அஸ்தமனம் அடையக்கூடாது, ராகுவோடு மிக நெருக்கமாக இணையக்கூடாது, சனியோடு மிக நெருக்கமாக இணையக்கூடாது. கேதுவோடு அவர் இணையலாம், சுக்கிரனோடு கேது தாராளமாக இணையலாம் அப்படிங்கிற பாயிண்ட் இங்கே வருங்க. அப்போ இந்த இடத்துல 5ஆம் வீடாக வரக்கூடிய சுக்கிரன் கேதுவோடு இணைவது சிறந்த நல்ல ஒரு யோகத்தை பெற்றுத்தரும் என்று சொல்லலாம். அதே போல கும்பலக்கணத்திற்கு 5 வரக்கூடிய ஒரு புதன் அட்டமாதிபதியாக வருவார். ஆயுள் ஸ்தானாதிபதி அந்த கும்பலக்கணத்திற்கு புதன் தான். புதன் எந்த நிலையிலும் சுபத்துவமாக நல்ல நிலையில் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஆயுள் ஸ்தானாதிபதி. புதன் பாவகரத்தோடு தொடர்பை பெறக்கூடாது. 5ஆம் அதிபதியாகிய புதன் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் நல்லது. ராகுவோடு மிக நெருக்கமாக இணைவது சிறந்தது அல்ல. சனியோடு இணைவது, சனியினுடைய பார்வை பெறுவது, புதனுக்கு பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய இணைவை பெறுவது சிறந்தது அல்ல. 5ஆம் அதிபதியாக அவர் 8இல் இருந்தாலும் 8ஆம் வீடாக செயல்படுவருடைய 5ஆம் வீடாக செயல்பட மாட்டார். ஆனால் என்ன ஒன்று, 5ஆம் அதிபதி 8இல் இருந்து 8ஆம் வீடாக செயல்பட்டாலும் அந்த ஆயுள் ஸ்தானத்தை அவர் உச்சம் பெற்று தருகின்றார் என்ற பாயிண்ட் வரும். அப்போ எந்த நிலையிலும் புதன் கும்ப லக்னத்திற்கு பாவத்துவம் அடையாமல் இருப்பதே சிறந்தது. ஏன்னா அவர் ஆயுள் ஸ்தானாதிபதியாக வருகின்றார் என்ற அடிப்படையிலும் பூர்வ புண்ணியாதிபதியாக வருகிறார் என்ற அடிப்படையிலும் அவர் வந்து பாவத்துவம் அடையாமல் இருப்பது சிறந்தது. சுபகரத்துடைய தொடர்புன்னு சொல்லும்போது குருவினுடைய தொடர்பை பெறுவது நல்லது, சுக்கிரனுடைய தொடர்பை பெறுவது நல்லது. புதன் சூரியனோடு இணைந்தாலும் அஸ்தங்க தோஷம் இல்லை என்ற அடிப்படையில் மிக நெருக்கமாக புதன் சூரியனோடு இணைந்தாலும் அஸ்தமனம் அடைய மாட்டார், அஸ்தங்க தோஷம் புதனுக்கு கிடையாது என்றே எடுத்துக்கலாங்க. மீன லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் யாரு அப்படின்னா சந்திர பகவான். சந்திரனை பொறுத்த வரைக்கும் வளர்பிற நிலையில் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருப்பது நல்லது. அமாவாசை நிலையில் ஆட்சி பெற்று இருப்பதை விட வளர்பிற நிலையில் அவர் ஆட்சி பெற்று இருப்பது என்பது ரொம்ப நல்ல அற்புதமான அமைப்பு. சந்திரன் தன்னுடைய நண்பரான குருவினுடைய இணைவை பெறுவது நல்லது, குருவின் பார்வையை பெறுவது நல்லது, செவ்வாயின் இணைவை பெறுவது நல்லது. ஏன்னா இந்த இடத்துல நீச்சபங்க ராஜயோகம் என்ற பாயிண்ட் ஏற்படும். சந்திரனும் செவ்வாயும் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா சந்திரன் ஆட்சியாகி செவ்வாய் நீச்சமான நீச்சபங்க ராஜயோகம் என்ற பாயிண்ட் அங்கே வந்துடும். அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல சந்திரன் செவ்வாய் இணைவது நல்லது, குருவினுடைய இணைவை பெறுவது, சந்திரன் சுக்கரனோடு இணைவது கூட நல்லது தான். அது என்ன ஒன்று, அமாவாசை நிலையில் தான் மூவருமே சந்திரன் சுக்கிரன் சூரியன் எல்லாமே அந்த அமைப்பில் வரும். என்ன ஒன்று, சந்திரன் இந்த இடத்துல அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் சுபத்துவம் என்ற பாயிண்டில் அவர் வருவார். அப்படிங்கிறப்ப சந்திரன் இந்த இடத்துல பலமாகவே இருப்பார் என்ற பாயிண்ட் வருங்க. இந்த இடத்துல பொதுவாகவே சந்திரனை பொறுத்த வரைக்கும் எந்த நிலையிலும் சனியின் தொடர்பை பெறுவது கூடாது, சனியின் சேர்க்கையை பெறுவது கூடாது. சந்திரனோடு ராகு மிக நெருக்கமாக இணைவது, கேது மிக நெருக்கமாக இணைவது, கிரகணம் என்ற அடிப்படையில் சந்திரனுடைய தாய் வழி உறவுகள், தன்னுடைய மனம் சார்ந்த விஷயங்கள், இது போன்ற விஷயங்களில் சற்று பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லலாங்க. இது 5ஆம் அதிபதி எங்கே இருக்கலாம், யாரோட இணையலாம் என்ற அமைப்பு. இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேனலில் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.